எப்ப புது வீட்டுக்கு வந்தாச்சு, பால் காய்ச்சிட வேண்டியதான். பாலை காய்ச்சி நீங்க பக்கத்து வீட்டு கொடுத்துட வேண்டியதுதான். அதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்பா சாம்பார் வாயாட்டம். நினைச்சதெல்லாம் நீங்க நடந்துடும். அக்கா அக்கா யாரு பாப்பா? அக்கா நீங்க பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்கேன்க்கா. இந்தாங்கக்கா பால் சாப்பிடுங்கக்கா. பாப்பா இந்த வீட்டு டம்ளர். அக்கா பால் வாங்கலாம்னு கடைக்கு போனேன்க்கா நானு. அங்க பார்த்தா இந்தோட ஒரு புள்ள இருக்கும்க்கா. அதுக்குள்ள எப்பா பார்த்தாலும் நச்சு நச்சு நச்சுட்டு தீனி வேணும், அது வேணும், இது வேணும், அப்பாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குக்கா. உங்க அப்பா கேட்கறதா எங்களுக்கு என் பிள்ளைய தலையில ஒரு போடு போட்டு வீடு போ அப்படின்னு கட்டிடுறோம். அவங்க அப்பா கேட்கறதா வாங்கி கொடுத்துட்டு இருக்காருக்கா. யாரு இவ்வளவு பெரிய பொண்ணு? என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருந்தாங்க? பிளாக் கலர்லக்கா. ஓ ஓ. அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு பக்கத்து காம்பவுண்டா இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. ஒண்ணுதான் எப்படின்னா அவங்க அப்பா அதுக்கும் மேல ஏன்டா என்ன பண்ணாங்க? கேக்குறத வாங்கிட்டு இப்படி குட்டி செவரா ஆக்குறாருக்கா. ஓஹோ. அக்கா எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. என்ன சந்தேகம்? அந்த பிள்ளை இப்படி, அவங்க அப்பா அப்படி. அப்ப அவங்க அப்பா எப்படி இருப்பாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணும் உங்க அப்பா வந்துருவாங்க. அப்ப நீங்க உங்க அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாருன்னு. சரிக்கா. சரிண்ணா, சரி நான் வரேன். எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன்.